ஆர்வமுடன் நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கின்றேன். அதே போல நீங்களும் உங்கள் இடத்திலிருந்து இந்த புத்தகத்தை நூலை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வந்திருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு எல்லாரையும் எனக்கு இங்குள்ளவர்களை தெரியாதபடியால நேரடியாக பேச ஆரம்பிக்கின்றேன். அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பேர் எனக்கு வயது போக போக குறைஞ்சி கொண்டு போகுது. அவர்கள் என்னுடைய மறதி, அதனால மன்னித்து அருளுமாறு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இந்த அருணகிரிநாதருடைய புஸ்தகத்தை நூலை முதல் முறை எனக்கு டாக்டர் அவர்கள் மருத்துவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அதை படித்த பொழுதுதான் தெரிந்தது இவர் ஒரு அருட்போர் பெற்ற ஒரு மகப்போர் மருத்துவர் என்று. மகப்போர் மருத்துவருக்கு அகப்போர் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இறைவனுடைய ஒரு பிராப்தம் இருக்கிறதோ என்று யோசித்தேன். அந்த அளவுக்கு அருமையாக சில முக்கியமான இடங்களை திருப்புகளிலிருந்து வெளியே எடுத்து எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதிலே பல விஷயங்களை ஆரம்பகால சாதகருக்கு தேவையான சடங்குகள் எல்லாத்தையும் உடைத்து அதுக்கு அப்பால் உள்ளுக்குள் போக வேண்டும். தன்னை அறிந்து இன்பம் போற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று சொல்லி வள்ளலார் பாடியது போல தன்னை அறிந்து இன்பம் வருவதற்கு இந்த நூல் பயன்படும். ஏன் பயன்படும் என்று சொன்னால் அவர் எடுத்த முத்துக்கள் எல்லாம் அருமையாக இருக்கின்றது. முதல் 4-5 அத்தியாயங்களிலே அவர் சொல்லுகின்ற விஷயங்கள் அறிவை அறிவார் அறிந்தபின் இன்பம் அதனை என்று சொல்லி சொல்லுகிறார். அறிவை அறிவார் அறிந்தபின், அதாவது அறிவை அறிந்தவர் அறிந்தபின் அவன் அதை அறிந்தவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அது ஒரு சுவக்கடல். அந்த சுவக்கடலை தான் அவர் சொல்லுகிறார் ரமண மகர்ஷி. சுவக்கடல் போக்க சொல்லுணர் அடங்க சும்மா இருக்கு அங்கு அருணாசலா என்று சொல்லி தன்னுடைய அக்ஷரமண மாலையில் அழகாக பாடுகின்றார். அதாவது சுவக்கடல் இங்கே போக்க வேண்டும் வழிய புறக்கடல் போக்கினால் அதாவது ஒரு பிரயோசனம் இல்லை. புறக்கடல் இந்த ஒரு மரணத்தில் முடிந்துவிடும். வெளியிலே நாங்கள் கேட்கிற ஆசாபாசங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் முடிந்துவிடும். இந்த மானிட காதல் எல்லாம் ஒரு மரணத்தில் முடிந்துவிடும் என்று கண்ணதாசன் பாடுகிறார். அப்போ இந்த வெளியில கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களையும் நாங்கள் இழந்து போவோம். நிரந்தரமாக நமக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி மருத்துவர் அழகாக பேசியிருக்கின்றார். அந்த இடத்திலே சில இடங்களிலே அவர் தொட்டு காட்டிய இடங்களை நான் பார்க்கும் பொழுது நான் என்னுடைய மனைவிக்கு சொன்னேன், இந்த முறை மருத்துவர் பாஸ் ஆகிட்டார் என்று சொல்லி சொன்னேன். ஏனென்று கேட்டாங்க, நாங்கள் சரியான விஷயங்கள் சரியான இடத்தை எடுத்து அள்ளித்தளித்திருக்கின்றார். இந்த புத்தகம் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு கைநூலாக அடிக்கடி பாவிச்சால்தான் இதனுடைய சிறப்பை அறிய முடியுமே ஒழிய தனிய ஒரு புத்தகத்தை படித்தோமா எடுத்து வைத்தோமா என்றது இல்லாமல் பல பதிப்புகள் வர வேண்டும். அந்த பல பதிப்புகளுக்கு வந்தால்தான் இதனுடைய உண்மையான ஆழத்தை நீங்கள் அறிய முடியும் என்று நான் அவரிடம் சொல்ல விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தேவையான வழிவகைகளை இந்த அருணகிரியார் அழகாக சொல்லியிருக்கின்றார். அதனாலேதான் இது ஒரு முக்கியமான நூலாக நான் சொல்லுகின்றேன். திருப்பி இதனுடைய பல இடங்களிலே தொட்டு காட்டியிருக்கிறார் டாக்டர் அவர்கள். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பிறகு வருகிற நூலாய்வாளர்கள் சொல்லுவார்கள். அதை கேட்டு நீங்களும் அதை படித்து இன்பம் பெற வேண்டும். வந்தவர்களுக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வாழ்ந்து போவதற்கெல்லாம் மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று ஒரு இடத்திலே இங்கே படித்து ஞாபகம் இருக்கிறது. அதனாலே நாங்கள் இந்த இடத்திலே வந்து இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் அறிகிறதுக்கு வந்திருக்கின்றோம். அந்த அறிவை அறிந்தபின் அறிவாருக்கு கிடைக்கும் இன்பம் மிகப்பெரிய இன்பம் இந்த வாழ்க்கையிலே. அதை அடையக்கூடிய நிலம் இந்த மலேசியா மண். இந்த மலேசியா மண்ணுக்கு அந்த தகுதி இருக்கிறது. ஏன்னா இங்கே முருக பக்தர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுடைய முருக பக்தியை சொற்களால் சொல்ல முடியாது. அதனாலே அவர்களுடைய பக்தியின் நனி சொத்த என்று சொல்லுவார்கள் ஒரு தேவாரத்திலே. அது மாதிரி நாங்கள் அவருடைய புத்தகத்தை எடுத்து படிப்பதாலே நமக்கு
கிடைக்க வேண்டிய எல்லா பேரும் கிடைக்கும். இதை திருப்பல்லாண்டிலே ஒரு வரியை சொல்லி முடிக்கின்றேன். திருப்பல்லாண்டிலே சொல்கிறார், ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. உணர்வு சூழ்ந்து இருக்குது உன்னை பற்றி நினைக்கும் பொழுதும், ஆனா அது கடந்த உணர்வு. அவன் பேர் சொல்ல இல்லை, அதுக்கு பேர் சொல்ல முடியாது. சொல்லும் பொருளை பற்றி சும்மா இருக்கிறா என்று யோர் சுவாமியை சொல்லுகிறார். சும்மா இருக்கு என்று சொல்ற வசத்தை நிறைய பேர் இன்றைக்கு எத்தனையோ யூடியூப்லையும் மற்ற இடங்களையும் சொல்லி சொல்லியே எங்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்கிறது. அது இல்லை. உண்மையான சொல்லுணர்வு அடைஞ்ச நாங்களே நமக்குள்ளே ஆராய்ந்து போக வேண்டிய புற வழியிலே சொல்லுகின்ற சொற்களை கேட்டு அதை முழுக்க முழுக்க விளங்கி போகிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் குருவாய் அருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் போனே என்று போனிட்ட கேட்கின்றார். நீதான் அப்பா வந்து எனக்கு இந்த அருளை கொடுக்க வேண்டும். அப்ப குருவாய் வந்தவர் எப்படி இருக்கணும் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். எத்தனையோ குருக்கள் இங்கே இருக்கின்றார்கள், பலர் வந்து போறார்கள். சில பேர் வேடிக்கையாக நாங்கள் ஒரு பகுதியாக அவரை பாதிக்கிறோம் பல குழுக்களை. என்னிடம் ஒருத்தர் கேட்டார், இது எப்படி நீ கண்டுபிடிக்கிற என்று. நான் சொன்னேன், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை என்று ஒரு பக்குவம் இருக்கிறது அல்லவா. அது காதலில் இல்லை, மானிட காதல் இல்லை, தெய்வீக காதலில் வருகிறதுதான் அந்த நினைப்பு, அந்த அறிவு. சந்தித்த நேரத்தில் சிந்திக்கவே இல்லை. சந்திக்க நேரத்தில் சிந்திக்காமல் உங்களால் இருக்க முடியுமா? ஒரு கட்டத்தில் இருக்க முடியும். அந்த குருவை பார்க்கும் பொழுது உங்களால் சிந்திக்க முடியாமல் நீங்களே சரணடைவீர்கள். அந்த சரணாகதியை தான் கண்ணதாசன் சொல்லுகிறார், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை என்று சொல்லுகிறார். அதே சிலர்கள், நீ என்னென்று அந்த குருவை கண்டாய், அந்த குருவிடம் போகாய், என்ன காரணம்? ஏதாவது எனக்கு பிடிக்க இல்லையே, நீ உனக்கு எப்படி பிடிக்குது என்று கேட்டபொழுது நான் சொல்லுவேன், நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, என் பார்வை போலே உன் பார்வை இல்லை. அப்ப எங்களுடைய மானிட காதல் வேறை, ஆன்மீக காதல் வேறை. அந்த ஆன்மீக காதலில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் தான் இன்றைக்கு மருத்துவர் எழுதிய அற்புதமான நூல். அதை படித்து எல்லோரும் இன்புற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம்.